கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை பொழுதில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் இப்போதும் தியானிக்கும் வசனம் 2 தீமோத்தேயு 3:14. 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், அப்படிங்கிற இந்த வசனத்தை பார்க்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கற்றுக்கொள்வது நல்லது. யாரிடத்தில் கற்றுக்கொள்வோம் என்பது அது ரொம்ப அவசியம். முதலாவது, நாம் கற்றுக்கொள்வது, ஒரு குழந்தை கற்றுக்கொள்வது பெற்றோர்களிடம். இரண்டாவது, கற்றுக்கொள்வது ஆசிரியர்களிடம். மூன்றாவதாக இந்த உலகத்துக்குள்ள கற்றுக்கொள்வது. சில வாலிபர்கள் தங்களின் பெற்றோருடைய நடவடிக்கைகளை கவனித்து அவற்றையே தங்களின் பக்தி அனுபவத்திற்கு மாதிரியாக பின்பற்றுகின்றார்கள். சில பெற்றோர்களின் பக்தி வாழ்க்கை பிள்ளைகளுக்கு பின்பற்றத்தக்க நல்ல மாதிரி என்பது உண்மைதான். ஆனாலும் பல பெற்றோருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறை பிள்ளைகள் பின்பற்றத்தக்கவைகள் அல்ல என்பதும் அதுவும் உண்மைதான். ஏனென்றால் பல பெற்றோர்களுக்கு ஜெபம், ஆராதனை, காணிக்கை, ஆலய போக்குவரத்து, ஊழிய ஆதரவுகள் ஆகியவை மட்டுமே அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளங்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் இவை போதுமானவைகள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்பாக பல நல்ல விஷயங்களை பெற்றோர்களிடமிருந்து மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேத வசனங்களை பார்த்தே அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பின்பற்றிய பக்தி வழிகளை நாம் பின்பற்றுவது மட்டுமல்ல, வேதம் கூறுகின்றவைகளை எல்லாம் பின்பற்றும் அனுபவம் வேண்டும். பெற்றோர்கள் பலர் நல்ல பக்தி செயல்பாடு உள்ளவர்களாய் இருந்தோம். அன்பு, தாழ்மை, உண்மை, ஒழுங்கு, ஒழுக்கம், நேர்மை, பொறுமை, சாந்தம், இரக்கம் போன்றவை அவர்களிடம் போதுமான அளவு இருந்ததில்லை, இருக்காது. பெற்றோர் பலர் நல்ல பக்தர்களாக இருந்திருந்தும் பரிசுத்தர்களாக இருக்கல. அவர்களில் பலர் சில ஒழுங்குகளை பின்பற்றி வாழ்ந்தும் தாழ்மை, பொறுமை இவைகளோடு வாழ்ந்தது இல்லை. அவர்கள் கோயில் பக்தர்களாக இருந்தும் தேவ ஐக்கியத்தை தேடி வாழ்ந்ததில்லை. அவர்கள் தான தர்மங்கள் பல செய்திருந்தும் பிறருக்கு முன்பாக சாட்சிகளாக வாழ்ந்ததில்லை. எனவே பெற்றோரின் பக்தியை அல்ல, வேதம் கூறுகின்ற உண்மையான பக்தி எது என்பதை கண்டறிந்து வாழ வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலே அவர்கள் குறைவுள்ளவர்களாகவே இருப்பார்கள். என்றால் மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவனிடத்தில் சில குறைகள் உண்டு. யாரிடத்துல கற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா
முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பெற்றோர்களுக்கும் அவர்கள் வளர்ந்த விதத்துல கற்றுக்கொண்டவைகளை தான் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் பூரணமாக ஆவிக்குரிய விதத்துல காணப்பட மாட்டார்கள். அதனால நாம் என்னை பொறுத்தவரையில் நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, மனிதன் குறைவுள்ளவனே, மனுஷி குறைவுள்ளவளே, இறைவன் நிறைவுள்ளவர். அவரிடத்து தான் பூரண காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு விதத்தில் வாழ்வார்கள். சில பேருக்கு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு சாட்சியும் இருக்காது. அவங்க பெற்றோர்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே சாட்சி இருக்காது. அவங்க காணிக்கை நல்லா கொடுப்பாங்க, ஊழியக்காரர்களை நேசிப்பாங்க, ஆராதனைக்கு போவாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை சிதறி போயிருக்கும். பிள்ளைகளை சரியான முறையில் நடத்த தெரியாதவர்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி போகும்படியாக அவர்களே பிள்ளைகளுக்கு இடரலா இருப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறிமுகப்படுத்தி கர்த்தருக்குள்ள வளர்ப்பதில் அவ்வளவு முக்கியம் இருக்காது. அவர்கள் எப்படி வளர்ந்தார்களோ அதே விதம்தான். வேதத்தை காண்பித்து, சுட்டி காண்பித்து, இந்த வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி வளர்ப்பது சில பேரால முடியாது. சில பேர்கள் படிப்பறியாதவர்களா இருப்பாங்க. அதனால அவர்களால முடியாது. சில பேர்கள் படிப்பறிவு இருந்தும் வேலை பளுவாக இருப்பார்கள். அவர்களாலும் முடியாது. சில பேர்கள் ஏனோ தானோ குடும்ப வாழ்க்கை நடத்தணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாலும் முடியாது. எந்த பெற்றோர்கள் தேவனை தங்கள் இருதயத்தில் தரிசிக்கிறார்களோ, எந்த பெற்றோர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அந்த வசனம் இவர்களை வழிநடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அந்த பெற்றோர்களே ஆவிக்குரியவர்கள். அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய பாடங்கள் உண்டு. அதனால பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்மாதிரி. பிள்ளைகள் அப்படி வளரணும், இப்படி வளரணும் அப்படின்னா நான் நினைக்கிறது தவறல்ல. வழி நடத்துவதுதான் முக்கியம். கணவன் மனைவியும் சேர்ந்ததுதான் பெற்றோர்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தங்களை முன்வைத்தல்ல, தேவனை முன்வைத்து வாழ வேண்டும். அதனால வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை அல்ல, தேவனை முன்மாதிரி வைக்கும். தேவன் தான் எல்லாவற்றுக்கும். அதற்காக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லல. பெற்றோருடைய வாழ்க்கை முறையும் கவனிக்கணும். அவர்கள் எப்படி வாழ்ந்து முடித்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இனி அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது அவசியம். பக்தி பெற்றோர்களிடத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய பெற்றோர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். முந்தி உன் பாட்டியாகி லோவிசாளுக்குள்ளும், பின்பு உன் தாயாகி ஐநேக்கியாக்குள்ளும், அதன் பின்பு உனக்குள்ளும் அப்படின்னு எழுதுகிறார். 3 தலைமுறை வருது. ஒரு ஆவிக்குரிய குடும்பம். பாட்டி, அம்மா, அந்த மகன். 3 தலைமுறை பாருங்க, எவ்வளவு அருமையா கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள இருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருக்கும். நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கும். நாம் உலகத்துக்குரிய பக்திக்குரியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு முன்பாக என்னுடைய பக்தி பரவசம் எப்படி இருக்கிறது? பிள்ளைகளும் பெற்றோர்களை தான் கவனிக்குது. முதலாவது ஆசிரியர் பெற்றோர்கள், 2வது ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள், 3வது உலகம். என் பிள்ளை சரியில்லை, அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான்,
அப்படிங்கிறதெல்லாம் தவறு. கர்த்தர் நம்ம கையில தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, நம்மள்ட்ட தான் கணக்கு கேட்பார். அதனால பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். சில பெற்றோர்கள் இப்படி உண்டு, கிறிஸ்தை அறியாதவர்கள், கிறிஸ்தை அறியாத பிரஜாதியை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்திருக்க என்று சொல்லி வாழ்கிற கிறிஸ்தவர்களோட இணைந்து திருமணம் நடத்தி அதுல 2ம் கெட்ட நிலைமையில 2 பேரும் இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி வளரும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சரியான விதத்துல வளராது. அதனால 2 பேருமே கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தாலொழிய அந்த பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கும்போது பிள்ளைகள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும். பிள்ளைகள் தாறுமாறாக போகுது, தலைகீழாக போகுது அப்படின்னா நான் எப்படிங்கிறத கவனிக்கணும். தாவீதினுடைய குடும்பத்துல தாவீதினிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆமா. பெற்றோருடைய ஆவி எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள். அதனால பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலும் பெற்றோரின் வழிகளை அல்ல, பெற்றோர் காண்பித்த இயேசுவின் வழிகளில் நடந்து பழக வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். இப்படியாக நாம் கர்த்தரை அறிவோம், வளர்வோம், வருகைக்கு ஆயத்தப்படுவோம். வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.